திரைப்பட இயக்குனர் அண்ணன் கோபி நயினார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல் நம் தலைவருக்கு நம் பேரன்பும் மரியாதையும். தலைவரை தவிர நம்மளுக்கு வேறு மகிழ்ச்சி இல்லை, தலைவருக்கோ மக்களை தவிர வேறு மகிழ்ச்சி இல்லை. உயிர் சமூகத்தில் தன்னுடைய மொத்த மகிழ்ச்சியையும் விதைத்துவிட்டு அவருடைய விடுதலைக்காக காத்திருக்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக தலைவரின் கைகளில் விருது வாங்குகின்ற ஜனநாயக கலைஞர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி. கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, அமைதியாகவும் இருக்க முடியாது. கோபமே தன்னுடைய அமைப்பினுடைய கொள்கையாக இருக்கிற ஒரு அமைப்பில் இருந்துன்னு கோபமே படக்கூடாது அப்படின்னாக்கா எப்படி? ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் நம்ம கிராமங்களில், தலித் கிராமங்களில் தீப்பெட்டி வாங்க வசதி இருக்காது. தீப்பெட்டி வச்சுருந்தாலே பெரிய ஆளவங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் அடுப்பு எரியும், அங்கேருந்து கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு ஒரு வீடாக அடுப்பு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு தெரு முழுக்க அடுப்பு எரியும். இப்படி தான் அடுப்பு எரிஞ்சது. அந்த மாதிரி தலைவர்கிட்ட இருந்து கோபத்தை வாங்கி நாம் இந்த சமூகம் முழுதும் விதைச்சிட்டு இப்போ நீங்கள் கோபப்படக்கூடாதுன்னாக்கா கோபப்படாமல் இருக்க முடியாது என்ன? ஏன்னா சுயமரியாதையோடும் வாழறதுக்கு கோபம்தான் மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிறது என்று நம்புகின்ற ஒரு தலைவரை நிழலில் இருக்கிற நாங்கள் கோபப்படாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் என் தந்தைக்கு, என் தாத்தாவுக்கு ஒடுக்குமுறை அதிகமாக இருந்தது, ஆனால் கோபம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஒடுக்குமுறை கம்மியாக இருந்தது, ஆனால் கோபம் ஓரளவுக்கு இருந்தது. எனக்கு பெரிய ஒடுக்குமுறையெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு கோபம் அதிகமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய அரசியல் அப்படி ஒரு ஜனநாயக அரசியல். அது இப்போ இந்த விருதியை நான் என்னவா பார்க்குறேன்னா ஒரு ஜனநாயக விருதாக தான் பார்க்குறேன். இந்த திரைப்படங்களையும் இந்த எழுத்துக்களையும் இந்த கட்டுரைகளையும் என்னவா பார்க்குறேன்னா ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு உரையாடல்களை தான் பார்க்குறேன். பராரி அப்படின்ற ஒரு திரைப்படம், 5 ஸ்டார் அப்படின்ற ஒரு மணிகண்டன் தோழர் ப்ளூ ஸ்டார்ன்ற ஒரு திரைப்படம். இந்த 2 படமே நான் பார்த்தேன். ரெண்டுமே ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு திரைப்படம் தான். தோழர் ஒரு 4 திரைப்படங்கள் சொன்னார். தோழர் நம்ம எந்தெந்த படங்கள்லாம் விருதுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 திரைப்படங்களும் முக்கியமான திரைப்படங்கள் தான், மறுக்கிறதுக்கான திரைப்படங்கள் இல்லை. ஏன்னா இந்த 4 திரைப்படங்களும் சரி, இந்த 4 திரைப்படங்களுக்கான கலைஞர்களும் தலைவரால் நேசிக்கப்பட்டவர்கள், மதிக்கப்பட்டவர்கள். ஆனால் என்னென்னா நமக்கு ஒரு சில இலக்குகள் இருக்குது, காரணங்கள் இருக்குது. ஒரு விடுதலைக்கான அரசியலை கொண்ட படங்களை நாம் முன்வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த விருது வழங்குகிற அமைப்புக்கு இருக்கிறதுனால இந்த 2 திரைப்படங்களும் நாம் தேர்ந்தெடுத்தோம். இந்த 2 திரைப்படங்களும் ஒரு விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கின்ற திரைப்படங்கள். இந்த 2 கலைஞர்களுமே, ஜெயக்குமார் இருக்கட்டும், தோழர் ஏழா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே விடுதலை அரசியலை பேசுகின்ற ஜனநாயக சக்திகள். அதனால தான் இந்திய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக தலைவரான தலைவரிடமிருந்து விருது பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள்.